ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆஃப் கையல். நம்ம சேனல் பெட்டிங் சுதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஓகே, இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் ஒரே ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் ஒரே ஒரு கெஸ்ஸிங் மட்டும் எடுத்திருக்கோம். அது உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. அப்படிங்கிறத விட இன்றைக்கி தான் நமக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான கெஸ்ஸிங்கில் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு 950ன்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். நமக்கு இதே மாதத்தில் 910 அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 950 910. அதுக்கு முன்னாடி ஒரு 900 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 900 அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். இப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு காமனான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. காமனான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் மறுபடியும் இதே நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பேட்டர்ன் சொல்கிறேன். அதனால் பார்த்துக்குங்க. அதாவது ஏசி 90. ஓகேங்களா? ஏசி 90 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஏசி 90 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு ஏபி 88 அப்படின்னு ஆடுறான். ஓகேங்களா? ஏசி 90ன்னு அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு ஏபி 88ன்னு ஆடுறான். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஏசி 90ன்னு அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு மறுபடியும் ஏபி 88. ஓகேங்களா? மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள், ஏசி 90ன்னு அடிக்கும்போது நமக்கு ஒரு நாள் விட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அப்படின்னு ஆடிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு 38 அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஏசியில் என்னைக்கு 90 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறானோ அன்னைக்கு நீங்கள் தாராளமாக ஏபியில் 83, ஓகேங்களா, 83 அப்படி இல்லைன்னா 33 அப்படிங்கிற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏசியில் மறுபடியும் என்னைக்கு 90 அப்படிங்கிற நம்பர் வருதோ அன்னைக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 83 இல்லைன்னா 33 அப்படிங்கிற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் நாளைக்கு நம்ம கேமில் பி போர்டில் 2 இல்லை 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். பி போர்டு 2 இல்லைன்னா 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஏசி 90ன்னு அடிக்கும்போது கரெக்டாக இந்த 2 நாள் கேப் விட்டு, ஓகேங்களா, 2 நாள் கேப் விட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பி போர்டு, ஓகேங்களா, 873 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 274, ஓகேங்களா, 274 அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். இந்த 2 இடத்துலையும் காமன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 நாள், ஓகேங்களா, தொடர்ந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 2 இடத்துலையுமே காமனாக ஒரே நம்பர் தான் அடிச்சிருக்கான். 7 அடிச்சிருக்கான். அதே மாதிரி ஏசி 90ன்னு அடித்தான்னா ஏபியில் 27 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறான். அதே மாதிரி பிசியில் 74 அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரான். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏசி 90ன்னு அடித்தானா இந்த பேட்டர்ன்லாம் ஆடுறான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஏசி 90 வரும்போது தாராளமாக இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஏசி 90க்கு பிசியில் 74 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 27 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 274 வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நீங்கள் பிசி 74ம் சரி, அதேமாதிரி ஏபியில் 27ம் சரி, உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு ஃபாலோ நம்பரில் 053 அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் அடிப்பான்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் மிஸ் ஆனால் 053 பாக்ஸில் அடிப்பான் அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 579, ஓகேங்களா, 579 அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் வரத்துக்கு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 8 நாள் என்னமோ இருக்குது. இந்த 8 நாளுக்குள்ளே இந்த 579 ஸ்ட்ரைட்டாக தான், ஓகேங்களா, பாக்ஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் அல்ல, ஓகேங்களா. நீங்கள் கேஎல் புக்கிங் போடணும், டியர் புக்கிங் போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரில் புக்கிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கேஎலாக இருந்தாலும் சரி, டியராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதில் புக்கிங் போட்டுக்கலாம். ஓகேவா? விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது தான் தாராளமாக ஜாயின் பண்ணிங்க. இதே நம்பர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.